வரக்கூடிய மார்ச் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையை யாரும் மறந்தும் கூட தவற விட்டுறாதீங்க. ஞாயிற்றுக்கிழமைகள்ல வரக்கூடிய பிரதோஷத்தை சூரிய பிரதோஷம் இல்லனா ஆதி பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கும் சிவபெருமான பிடிக்கும்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்யறதால நம்மளுக்கு சிவபெருமானுடைய அருளோட சூரிய பகவானுடைய அருளும் சேர்த்து கிடைக்கும். இன்னும் சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலம் பார்த்தோம்னா 4:30 to 6, பிரதோஷ வேலையும் பார்த்தோம்னா 4:30 to 6. இதோட ஒரு சிறப்பான நேரம் இருக்க முடியாது. நம்மளுக்கு பலனும் பார்த்தோம்னா 10 மடங்கு கிடைக்கும். எதனால அப்படின்னா இந்த நேரத்துல சிவபெருமான் பார்வதி தேவியோட பூமிக்கு வந்து தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டிய வரங்களை தந்தருள்வதாக ஐதீகம். முடிந்தவர்கள் பிரதோஷ காலங்கள்ல சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானுக்கும் நந்திக்கும் நடைபெறும் அபிஷேகங்கள்ல கலந்து கொண்டு சிவ பூஜை செய்து சிவனின் மந்திரங்களை சொல்லி வழிபட்ட பிறகு மாலையில் விரதத்தை நிறைவு செய்யலாம். வீட்டுல வழிபாடு செய்யறவங்க சிவபெருமானுக்குரிய ஊமத்தங்காயில சிறிது வெண்கடுகு போட்டு இலுப்பை எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி மனதார வழிபாடு செய்யுங்க. இதனால் நம்ம வாழ்க்கையில உள்ள தோஷங்கள் தடைகள் யாவும் நீங்கி செல்வ வளம் பெருகும்.